ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூரோட கீதாஞ்சலி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாகூரை பற்றியும் கீதாஞ்சலியை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து தனியாகவே போட்டிருக்கிறேன். இதில் வந்து நான் போயத்தோட சம்மரி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து 1 to 10 போயம்ஸ் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நான் 10 பார்ட்டாக வந்து போயம்ஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இது முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். வாங்க போயம்குள்ளே போயிடலாம். சாங் 1 இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ ஹாஸ் மேட் மீ எண்ட்லெஸ் சச் இஸ் தை ப்ளஷர். அதாவது வந்து எனக்கு நீ என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்க அப்படின்னா, என்னுடைய சோலை வந்து ஒரு எட்டர்னலாக நீ வந்து கொடுத்துருக்குற, ஒரு எண்டே இல்லாத ஒரு சோலை வந்து எனக்கு கொடுத்துருக்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஷர், காடோடைய ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ஃப்ரெயில் வெசல்ஸ் தோ எம்டியஸ்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஃபில்லஸ்ட் இட் எவர் வித் ஃப்ரெஷ் லைஃப். அதாவது வந்து ஒரு காலியான பாத்திரத்தில் எப்படி வந்து பொருட்களை நிரப்பி மறுபடியும் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மனிதனுடைய உடலை வந்து நீ என்ன செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து கரைஞ்சாலுமே ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வாழ்க்கையோடு நீ வந்து புதுப்பிக்கிற அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. திஸ் லிட்டில் ஃப்ளூட் ஆஃப் யர் ரீட் தோ ஹேஸ் கேரிட் ஓவர் ஹில்ஸ் அண்ட் டெல்ஸ் அண்ட் ஹேஸ் பிரீத் த்ரோ இட் மெலோடிஸ் எட்டர்னலி நியூ. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாய்ட் வந்து தன்னை ஒரு ஃப்ளூட்டாக வந்து கம்பேர் பண்ணிக்கிறாரு. என்ன வாசிக்கக்கூடிய ஒரு சிறந்த இசைக்கலைஞன் வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி கடவுளை இசைக்கலைஞனோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வந்து அதாவது பாய்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுளுடைய அந்த கம்பெனியில் அதாவது அந்த அவருடைய நிர்வாகத்தில் என்னுடைய ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு நித்தியமான பாடலை வந்து என்னை பாட தூண்டுறாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அதாவது அவருடைய பாடல் வந்து காலத்துக்கும் அழியாத பாடல்களை வந்து என்னை பாடுறதுக்கு என்னை நீ தான் தூண்டுற அப்படிங்கிறத சொல்கிறாரு. அட் த இம்மார்டல் டச் ஆஃப் தை ஹேண்ட்ஸ் மை லிட்டில் ஹார்ட் லாசஸ் இட்ஸ் லிமிட் in joy and gives birth to eternal infallible. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்டாகக்கூடிய அந்த அழியாத பாடல், அந்த எட்டர்னலான பாடல் வந்து கடவுளினுடைய தொடுதல், அழியாத தொடுதல், என் மேலே பட்ட ஒரு அழியாத தொடுதல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தொடுதல் மூலியமாக என்னோடய இதயம் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சி ஆகுது. அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு வெளியில் பாடலாக வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தை இன்ஃபனைட் கிஃப்ட்ஸ், அதில் இது எனக்கு வந்து பிறப்பிலிருந்தே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தை இன்ஃபனைட் கிஃப்ட் கம் டு மீ ஒன்லி ஆன் திஸ் வெரி small hands of mine. Age passes and still thou pours and still there is room to fill. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளினுடைய பரிசுகள்லாம் எல்லையற்றவை, ஆனால் அதெல்லாம் வந்து என்னுடைய சின்ன கைகளால் மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பரிசுலாம் வந்து எனக்கு இப்போன்னு அவர் கொடுக்கல, என்னுடைய எல்லா ஏஜ்லேயும் கொடுக்குறாரு. இன்னுமே வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, என் மேலே கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Next song. Song 2. When thou commandest me to sing, it seems that my heart would break with pride, and I look to thy face and tears come to my eyes. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து என்னை பாடுறதுக்கு ஆணையிடுகிறார், கமாண்ட் பண்ணுறாரு, பாட சொல்லி எனக்கு வந்து உத்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாடல் வந்து நான் பாடுறதுக்கு இப்படி ஒரு நல்லா நான் பாடுறதுக்கு கடவுள் கொடுத்தது வரம், இது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து அவர் கமாண்டுன்னு வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னை வந்து கடவுள் வந்து என்னை பாட சொல்லி கட்டளை இடும்போது என்னுடைய ஹார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமையாக உடையுது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் ஒரு நல்ல பாடல்களை வந்து கடவுளால் நான் பாடுறதுனால என்னுடைய ஹார்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமையாக வந்து உடையுது. இந்த மாதிரி என்னை பாட சொல்லி அவர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஐ லுக் டு தை ஃபேஸ் அண்ட் டியர்ஸ் கம் டு மை ஐஸ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பமெல்லாம் வந்து அன்போடையும் நன்றியோடையும் அவருடைய முகத்தை வந்து அவர் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து அவருடைய கண்கள்லேருந்து வெளிவருது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. ஆல் தட் இஸ் ஹார்ஷ் அண்ட் டிஸ்சொனட் இன் மை லைஃப் மெல்ட் இன்டு ஒன் ஸ்வீட் ஹார்மோனி அண்ட் மை அடரேஷன் ஸ்ப்ரெட் wings like a glad bats on it flight across the sea. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் வந்து கொடூரம் அதிருப்தி எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து என்னவா வெளிப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு மியூசிக்காக வெளிப்படுது. அந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கொடூரம் அதிருப்தி இருந்தாலும் அது ஒரு ஸ்வீட்டான ஒரு மியூசிக்காக வெளியில் கொண்டு வர வச்சுருக்காரு கடவுள் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி ஒரு பறவை வந்து சிறகுகளை விரித்து அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கடல் கடந்து வந்து அது வந்து எப்படி வந்து பறந்து போகுதோ அதே மாதிரி தான் என்னுடைய வணக்கமும் வந்து வாழ்க்கை என்னும் கடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளினுடைய கால்களை வந்து அடைய முயற்சிக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஐ நோ தோ டேக் ப்ளஷர்ஸ் இன் மை சிங்கிங், ஐ நோ தட் ஒன்லி ஆஸ் எ சிங்கர் ஐ கம் பிஃபோர் தை ப்ரெசன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் கடவுள் வந்து கண்டிப்பாக என்னோட பாடல் மூலியமாக வந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாருங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, என்னுடைய பாடலின் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக தன்மை வந்து இருக்கிறதா வந்து அவர் வந்து உணர்றாரு. கடவுள் இருக்கிறதா அவர் அதாவது இந்த ஒரு பாடலை கொடுத்தது வந்து கடவுள் தான். ஸோ வந்து என்னுடைய வாழ்க்கையில் அப்போ நீ இருக்கிற அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ வந்து நீ என் வாழ்க்கையில் இருக்கிறதா நான் வந்து உணர்றேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஐ டச் பை the edge of the fair spreading wing of my song, thy feet which I could never aspire to reach. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராலையுமே வந்து கடவுளினுடைய கால்கள் எல்லாம் வந்து தொடவே முடியாது, அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் என்னுடைய பாடல்கள் மூலியமாக நான் அவருடைய அவருடைய வந்து பாதங்களை வந்து என்னால் தொட முடியும். என்னுடைய பாடல் மூலியமாக அவரை மகிழ்விக்கிறதன் மூலமாக நான் வந்து அவருடைய பாதங்களை வந்து தொட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. drunk with the joy of singing I forgot myself and called the friend who are my lord. அதாவது வந்து நான் வந்து மகிழ்ச்சியோடு அவருக்காண்டி வந்து பாடுவேன். அப்படி பாடும்போது தன்னையே மறந்து நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். ஆனால் வந்து உண்மையிலே அவர் வந்து என்னோட எஜமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Song 3. I know not how thou signest my master, I ever listen in silent amazement. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக இசையால் வந்து அந்த இசையினுடைய ஒளியால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உலகம் முழுசும் வந்து ஒளிருது மை மாஸ்டரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வந்து நான் எப்போல்லாம் வந்து கேட்குறேனோ அப்போல்லாம் ஒரு ஆச்சரியத்தில் வந்து ஒரு அமைதியான ஆச்சரியமாக வந்து அதை நான் ஆச்சரியமாக வந்து நான் கேட்க முடியுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. The light of thy music illumines the world, the life breath of thy music runs from sky to sky, the holy stream of thy music breaks through all stony obstacles and rushes on. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடவுளினுடைய இசையான அந்த உயிர் மூச்சு பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவுது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி கடவுளினுடைய இசையை வந்து அவர் என்னவா சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஹோலி ஸ்ட்ரீம், அதாவது ஒரு புனித நீரோடை. அந்த புனித நீரோடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எல்லா தடைகளையும் உடைச்சிக்கிட்டு முன்னேறி போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மை ஹார்ட் லாங்ஸ் டு ஜாயின் இன் தை சாங்ஸ் பட் vainly struggles for a voice. I would speak but speech breaks not into your songs, and I cry out baffled, oh, thou hast made my heart captive in the endless meshes of thy music, my master. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளினுடைய அந்த புனித நீரோடை வந்து எல்லா தடைகளையும் உடச்சிக்கிட்டு முன்னோக்கி போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு கவிஞர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய இதயம் வந்து கடவுளுடைய அந்த பாடலில் வந்து சேர விரும்புது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய இது ஆனால் ஒரு இப்படி வந்து சேரணுங்கிறது வந்து இந்த மாதிரி பாடுபடுறதெல்லாம் வந்து ஒரு பயனற்ற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி அவர் அளவும் செஞ்சுக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட அந்த தெய்வீகமான அந்த இசையால் என்னை சிறப்பிடிச்சிட்டாரு, அது வந்து ஒரு என்லெஸ்ஸான ஒரு நெட்வொர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாங் 4. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் ஆஃப் மை லைஃப் ஐ ஷால் எவர் ட்ரை டு கீப் மை பாடி பியூர், நோவிங் தட் தை லிவிங் டச்சஸ் அப்பான் ஆல் மை லிம்ஸ். அதாவது வந்து கடவுள், அதாவது என்னுடைய பாடியும் என்னுடைய இதயமும் வந்து தூய்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னுடைய எல்லா உயிருள்ள உறுப்புகள்லையும் கடவுள் வந்து வாழ்கிறாரு, அதனால் வந்து அது தூய்மையாக இருக்குது. அதனால் வந்து என்னுடைய உடலுக்கு வந்து உயிர் கொடுக்குறதே அதுதான், என் லைஃபுக்கே வந்து லைஃப் கொடுக்குறது அதுதான் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது என்னோட பாடியும் என்னோட உடலும் வந்து தூய்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் கடவுள் வந்து என்னுடைய எல்லா உயிருள்ள ஒரு உறுப்புகள்லையும் அவர் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதுதான் வந்து எனக்கு உடலுக்கு உயிர் கொடுக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. ஐ ஷால் எவர் ட்ரை டு கீப் ஆல் அன்ட்ரூத் அவுட் ஃப்ரம் மை தாட்ஸ், நோவிங் தட் தோ ஆர்ட் தட் ட்ரூத் விச் ஹாஸ் கிண்டல்ட் த லைட் ஆஃப் ரீசன்ஸ் இன் மை மைண்ட். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து
பாடக்கூடிய அந்த பாடல் மூலியமாக வந்து என்னுடைய சிறகுகளை வந்து அதாவது பாடல் என்னும் சிறகுகளை வந்து கடவுள் தான் வந்து தூண்டி விடுறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அவர் வந்து இல்லைன்னா என்னால் எப்படி பாட முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. I shall ever try to drive all evils away from my heart and keep my love in flower, knowing that thou hast thy seat in the inmost shrine of my heart. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து என்னுடைய எல்லா உறுப்புகள்லையும் நிறைஞ்சு இருக்கிறாரு. அதனால நான் வந்து தீய எண்ணங்கள்லேருந்து என்னுடைய இதயத்தை வந்து விலக்கி வைக்கிறேன். அப்பனாதான் அங்கன கடவுள் என்னும் அந்த மலர் வந்து மலர்ந்துருக்கும். அப்போ தான் மலரட்டும். அங்கே வந்து தீய எண்ணங்களே இருக்கக்கூடாது. அங்கே வந்து கடவுள் தான் வந்து ஃப்ளவர் மாதிரி மலர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, and it shall be my endeavor to real thee in my actions, knowing it thy powers gives me strength to act. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாஸ்ட் லைனில் என்னுடைய எல்லா ஒரு செயல் மூலமும் நான் எதைத்தான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய மகத்துவத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா செயல்கள் மூலியமாக நான் எதைத்தான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளினுடைய மகத்துவத்தை தான் நான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தெய்வீக சக்தி தான் வந்து உன்னுடைய அந்த தெய்வீக சக்தி தான் வந்து எனக்கு செயல்படுறதுக்கு சக்தி கொடுக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. Song 5. I ask for a moment's intelligence to sight by thy sight, the work that I have in hand I will finish afterwards. அதாவது நம்ம கடவுள் பக்கம் வந்து அமர்ந்துக்கோங்க, கடவுள் வந்து எல்லா கடமையும் வந்து முடிப்பார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பக்கம் உட்காந்துக்கோன்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் சைடு உட்காந்துக்கோங்கன்னா கடவுள் சொல்கிறபடி நம்ம வந்து செய்யணும், கடவுள் சைடு நம்ம போயிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடமைகள் வந்து ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை வந்து கஷ்டமாகும். நம்ம எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய கடவுளினுடைய சொல் கேட்டு அவருடைய பக்கம் போய் நம்ம அவர் படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஈஸியாக இருக்கும், கடமைகள்லாம் ஈஸியாக முடிப்போம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. Away from the sight of thy face my heart knows no rest nor respite, and my work becomes an endless toy in a shoreless sea of toy. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடவுளுடைய பார்வையிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து எது அமைதி எது நிம்மதி அப்படின்னு தெரியாமலேயே போயிடும். எப்படி வந்து ஒரு கடலை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாதோ அது மாதிரி ஒரு எல்லையில்லா கடல் மாதிரி நம்மளுடைய கடமைகள் வந்து ஒரு முடிவற்றதாக இருக்கும். நம்ம ஒரு முடிவற்ற ஒரு உழைப்பை வந்து உழைச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு முடிவில்லா உழைப்பாக வந்து அது மாறிடும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறாரு. டுடே த சம்மர் ஹாஸ் கம் அட் மை window with its sigh and murmurs, and the bees are playing their minstrelsy at the court of the flowering grove. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் வந்து வந்துருச்சு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான ஒரு இசையை வந்து இசை மாதிரி வந்து வருது, இனிமையான ஒரு காத்தோடு வந்து அது வருது, அது வந்து முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு முணுமுணுக்கிறதோடு வந்துருச்சு, முணுமுணுப்புடன் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தேனீகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நீதிமன்றம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவருடைய தோப்பில் வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து தேனி வந்து என்ன செய்யுது அப்படின்னா பாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Now it is time to sit quiet face to face with thee, and to sing dedication to live in the silent and overflowing லைசர்ஸ். அதாவது நம்ம பாதி நேரத்தை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்து கழிச்சிட்ருக்குறோம். ஸோ இதுதான் வந்து டைம், நம்ம வந்து உட்காரணும், அமைதியாக உட்காரணும். தி அப்படிங்கிறது வந்து காடை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுளுக்கு நேராக நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அமர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து தெய்வீக பாடலை வந்து பாடணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. Song 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pluck this little flower and take it, delay not. I fear lest it droop into the dust. I may not find a place in thy Godland, but honor it with a touch, a pain from thy hand, and pluck it.
அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் வந்து கடவுளுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு பூக்களை வந்து அவர் பறிக்கிறாரு. அது வந்து பறிக்கப்படுது. அந்த பூக்கள் வந்து கடவுளுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு பூ தான். ஆனால் அது வந்து மாலையில் பூக்களாக வந்து இருக்க போகிறதில்ல. கடவுளுக்கு செலுத்தக்கூடிய மாலையில் பூக்களாக வந்து இருக்கிற அந்த இடத்த வந்து அது பெற போகிறதில்ல. அது எந்த இடத்த பெறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை வந்து தொடுவதற்கான மரியாதை வந்து அதுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து சில பேர் வந்து கடவுளுக்கு வந்து பூக்களை வந்து சமர்ப்பிப்போம். ஒரு பூ வந்து நம்ம காலுக்கு வந்து பாதங்களுக்கு வந்து சில பேர் வந்து கொடுத்து வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுளை வந்து தொடுவதற்கான மரியாதையை வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அது பெறப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபியர் லெஸ் த டே என் பிஃபோர் ஐ எம் அவர் அண்ட் டைம் ஆஃப் ஆஃபரிங் கோ பை. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்கள் வந்து கடந்துக்கிட்டு இருக்கிறதாவும், என்னோட டே வந்து போய்கிட்டே இருக்கிற எண்ட் ஆஃப் த டே வந்து அடைய போகிறேன் அப்படிங்கிறத நினச்சி அவர் வந்து பயப்படுறாரு. Though its color be not deep and its smell be faint, use this flower in thy service and pluck it while there is time. அதாவது வந்து அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் எண்ட் ஆஃப் த டே சீக்கிரமாக அடைஞ்சிருவேன், அதனால் என்னை வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கு வந்து என்னை வந்து சீக்கிரமாக உன்கிட்ட வந்து கூப்பிட்டுக்கோ, அதாவது இந்த மலரை வந்து சீக்கிரமாக பயன்படுத்திரு, இல்லை அப்படின்னு பார்த்தியா இது வாடி போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அது இப்போ அந்த மலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பூவின் நிறமும் வந்து அவ்வளவா இல்லை, அதே மாதிரி அதுக்கு வாசனையும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு பூவாக இருக்கார். அதாவது வந்து வயசான ஒரு பூவாக இருக்கிறாரு. ஸோ வந்து நான் இறக்கக்குள்ளேயும் வந்து நீ என்ன செஞ்சிரு, என்னை பறித்து பயன்படுத்திரு, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட அவர் வந்து கேட்டுக்கிறாரு. சாங் 7 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை சாங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தன்னை வந்து ஒரு மணப்பெண்ணாகவும் காடை வந்து ஒரு மணமகனாகவும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. தன்னை வந்து ஒரு காதலியாகவும் காடை வந்து ஒரு காதலனாகவும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை சாங் ஹாஸ் புட் ஆஃப் ஹர் adornments she has no pride of dress and decoration. Ornaments would mar our union, they would come between thee and me, the jingling would drawn thy whispers. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கடவுள் வந்து நிறைய வந்து ஆபரணங்கள்லாம் வந்து போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்காரு. அதோடு சேர்ந்து அவருடைய விலை மதிப்பில்லா பாடலும் சேர்ந்து அலங்கரிக்க போகிறது அதை நினச்சா அலங்கரிக்கப்படுது. இதுதான் வந்து பொயட்டுடைய ஒரு பெருமை, இதுதான் வந்து அவருடைய வேனிட்டியுடைய ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து ஒரு மணப்பெண் வந்து ஒரு மணமகனோட சேரும்போது இது வந்து என்னது அப்படின்னா ஒரு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்னமெண்ட்ஸ் அவர் போட்டிருக்க அந்த ஆபரணங்கள்லாம் வந்து சத்தம் போடும். அந்த சத்தத்தினால வந்து அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து உருவாக்குது. ஜிங்க்லிங் அப்படின்னா கிசுகிசுப்பை வந்து என்ன செய்யுது, ஒரு அந்த சவுண்டு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் சவுண்டு வந்து அவங்க 2 பேரையும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாரு. மை poets vanity dies in shame before thy sight. அதாவது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது கவிஞர் வந்து சொல்கிறாரு, கடவுளுடைய பார்வைக்கு முன்னாடி என்னுடைய வேனிட்டிஸ்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இறந்துருது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஓ மாஸ்டர் போய்ட், ஐ ஹாவ் சாட் டவுன் அட் தை ஃபைட். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தை அப்படிங்கிறதும் கடவுள் தான். ஓ மாஸ்டர் போய்ட் அப்படின்னு சொல்லி கடவுளை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, மாஸ்டர் போய்ட்டான கடவுளுடைய பாதத்தை அந்த காலடியில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறாராம். ஒன்லி லெட் மீ மேக் மை லைஃப் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் லைக் எ ஃப்ளூட் ஆஃப் ரீட் ஃபார் தி டு ஃபில் வித் மியூசிக். அதாவது வந்து நான் சாதாரண ஒரு நாணலான ஒரு புல்லாங்குழல் தான், என்னைய வந்து நீங்கள் வந்து ஒரு தெய்வீக இசைக்கலைஞரான கடவுள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த புல்லாங்குழல் மூலியமாக ஒரு இனிமையான ஒரு மெல்லியமான ஒரு இசையை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சாதாரண புல்லாங்குழல் தான், ஏன் மூலியமாக வந்து அந்த தெய்வீக இசைக்கலைஞரான கடவுள் வந்து என்ன செய்கிறாரு, ஏன் மூலியமாக வந்து ஒரு இனிமையான ஒரு மெல்லியமான ஒரு இசையை வந்து உருவாக்கி வெளியில் வந்து அனுப்புகிறாரு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. Song 8. The child who is decked with prince robes and who has jeweled chains round his neck loses all pleasures in his play. His dresses hampers
ஹிம் அட் எவ்ரி ஸ்டெப். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சைல்டுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கழுத்து நிறைய வந்து செயின் போட்டிருக்காங்க. ஆனால் அது சின்ன சின்ன சந்தோஷங்களையும் வந்து இழந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது இந்த ஆர்னமெண்ட்ஸு, இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியர் தட் இட் மே பி ஃப்ரெய்ட் ஆர் ஸ்ட்ரெயின் வித் டஸ்ட் ஹி கீப்ஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த வேர்ல்டு அண்ட் இஸ் அஃப்ரைட் ஈவன் டு மூவ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு அடியிலையும் வந்து வறுத்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, எங்கே ட்ரெஸ் வந்து தூசியாயிருமோ, அதனால் வந்து கரையாயிருமோ அப்படின்னு நினச்சி அது பயப்படும். அது மட்டும் இல்லை, அது நகரவே பயப்படுது அப்படின்னு போய்ட்டு வந்து சொல்கிறாரு. மதர் இட் இஸ் நோ கெயின் தை வாண்டேஜ் ஆஃப் ஃபைனரி இஃப் இட் கீப் ஒன் ஷட் ஆஃப் ஃப்ரம் த ஹெல்த்ஃபுல் டஸ்ட் ஆஃப் த எர்த். அதாவது மதர்கிட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான சூழ்நிலை குழந்தைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து சாதகமாக இல்லை. அதனால் வந்து இவ்வளோ ட்ரெஸ்ஸு, இப்படிலாம் வந்து அழகான ட்ரெஸ்ஸு, இந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, இந்த செயின் இதெல்லாம் போட்டு அந்த சந்தோஷத்தையே வந்து அது கெடுத்துருது. இது குழந்தைக்கு வந்து சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய்கிட்ட வந்து போய்ட்டு வந்து சொல்கிறாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு எதன் மூலயமா என்னெல்லாம் ஆகுது அப்படின்னா, பூமியோட ஒரு ஆரோக்கியமான அந்த தூசியிலேருந்து அது வந்து விலகி வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இட் ராப் ஒன் ஆஃப் த ரைட் ஆஃப் என்ட்ரன்ஸ் டு த கிரேட் ஃபேர் ஆஃப் காமன் ஹியூமன் லைஃப். அதாவது வந்து காமனாக வந்து எல்லாருக்கூடையும் வந்து கலந்து மக்களாக வந்து சேர்ந்து விளையாடி பேசக்கூடிய அந்த சகஜ நிலைக்கு வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா தடுக்கப்படுது அப்படின்னு போயிட்டு வந்து சொல்கிறாரு. 9th song. O fool, try to carry thyself upon thy own shoulders, O beggar, to come back at thy own door. Leave all thy burdens on his hand who can bear all and never look behind in regret. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முட்டாள் போல் என்ன செஞ்சிடணும்னா, கடவுள் மேலே வந்து நம்பிக்கை வை. அவர்கள் வந்து நம்ம வந்து சுமையை வந்து சுமப்பார், நம்ம பேர்டனெல்லாம் வந்து அவர் சுமப்பார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சுமையெல்லாம் நம்ம சுமக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் சுமை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கஷ்டங்களை தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம கஷ்டங்களை வந்து சுமந்துக்கிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி ஒரே இடத்துல இருக்கிறது வந்து தப்பு. எல்லாத்தையும் வந்து கடவுள் பாதத்தில் நம்மளுடைய பாரங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கஷ்டங்களை வந்து அவருடைய பொறுப்பில் வந்து விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிடணும். இப்படி பாரங்களை வந்து நம்மளுடைய கஷ்டத்தை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். அதை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு இதுவும் கடந்து போயிடணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. Thy desires at once put out the light from the lamp. It touches with it breath. It is unholy. Take not thy gift through its unclean hands. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்ப் வந்து எரிதான், ஆனால் வந்து காற்றால் வந்து அதை வந்து அணைக்க அதை வந்து ஆஃப் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று வந்து டிசையரான காற்றாக இருந்ததுன்னா அந்த தெய்வீகமான அந்த லேம்பை வந்து அணைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை அப்படிங்கிறது வந்து ஒரு அன்க்ளீனான ஒரு விஷயம். ஒரு அன்க்ளீனான ஒரு ஹேண்டோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த அன்க்ளீனான ஒரு ஹேண்டால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஹேண்டோடு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கடவுளோட கிஃப்ட்டை வந்து வாங்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து அன்க்ளீனாக இருக்கக்கூடிய இதுதான் அந்த ஆசைன்னு தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசையை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடவுள் அளிக்கக்கூடிய அந்த புனிதமான பரிசுக்கு வந்து நம்ம தகுதி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தகுதியாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு போய்ட். இதில் அன்க்ளீன் அப்படிங்கிறது வந்து ஆசையை தான் சொல்கிறாரு. ஆசை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கடவுளோட பரிசுக்கு வந்து நம்ம தகுதியான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. Song 10. Here thy footstool and the rest thy feet where live the poorest and lowest and lost. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் வந்து எங்கே தான் நிறைந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகள் இருக்கிற இடத்துலையும் தாழ்ந்தவர்கள் இருக்கிற இடத்துலையும் இழந்தவர்கள் கிட்டேயும் தான் நிறைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. When I try to bow to thee, my obedience cannot reach down to the depth where the feet ரெஸ்ட் அமாங் த போரஸ்ட் அண்ட் லோலஸ்ட் அண்ட் த லாஸ்ட். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போய்ட் வந்து ஃபீல் பண்ணுறாரு, என்னால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளினுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய ஆழத்தை வந்து என்னால் எட்ட முடியாது. ஏன்னா அவர் வந்து எங்கே தான் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகள்கிட்டையும் போரஸ்ட் தாழ்மையானவர்கள்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இழந்தவர்கள்கிட்டையும் தான் அவர் இருப்பார். அவங்களால தான் ரீச் பண்ண முடியும், என்னால் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ப்ரைட் கேன் நெவர் அப்ரோச் டு வேர் த வாக்ஸ்ட் இன் த
கிளாத்தர்ஸ் ஆஃப் த ஹம்பிள் அமாங் த poorest அண்ட் த லோலஸ்ட் அண்ட் த லாஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருமையாக ஒரு வேனிட்டிக்காண்டியோ போய் வந்து கடவுளை போய் அப்ரோச் பண்ணோம்னா நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது, கடவுளை அணுக முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. ஆனால் அவர் வந்து யார்கிட்ட தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுடைய அந்த அழுக்கான கிளாத் போட்டிருந்தாலும் அவங்க வந்து ஏழைகள்கிட்டையோ இல்லை அவங்களுடைய அந்த தாழ்ந்தவர்களுடைய அந்த ஆடைகளிலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இழந்தவர்கள்கிட்டையும் தான் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஹார்ட் நெவர் ஃபைண்ட் இட்ஸ் வே டு வேர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக்சுவலி சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து கடவுளை வந்து கும்பிடும்போது பெரிய ஆடம்பரமாக வந்து பெருமையோடு போய் வந்து கும்பிடுற நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாது. மனசில் வந்து எதுவுமே இல்லை, கடவுளே நீ தான், அதாவது மனசில் எதுவுமே இல்லாதவங்கள தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு தாழ்மையான ஒரு இதோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டாம் நீ தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் இழந்தவர் மாதிரியும், நம்ம வந்து கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு புவர் மாதிரியும் நம்ம வந்து கடவுளை போய் வேண்டி நின்னோம், அவர் பக்கத்தில் போய் நின்று பெக் பண்ணி நின்னோம் அப்படின்னா கடவுளுடைய பார்வை நம்ம மேலே படும். இதை தான் வந்து அவர் வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறாரு. மை ஹார்ட் நெவர் ஃபைண்ட் இட்ஸ் வே டு வேர் தோ கீப்பஸ்ட் கம்பெனி வித் த கம்பேனியன் லெஸ் அமாங் த போரஸ்ட் அண்ட் த லோலஸ்ட் அண்ட் த லாஸ்ட். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹார்ட்டை வந்து என்ன செய்ய முடியாது, என்னுடைய ஹார்ட்டால் வந்து ஒரு கம்பேனியன் வந்து கிடைக்கல, எனக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அது வந்து ப்ரைடோடையும் வேனிட்டியோடையும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒரு கம்பேனியனாக இருக்க மாட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புவரஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஒரு லோலஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் லாஸ்ட் இழந்தவர்களுக்கு தான் வந்து என்ன செய்வார், கடவுள் வந்து ஒரு தோழர் மாதிரி ஒரு கூட்டுறவு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு பெருமையோடையோ ஒரு இப்படி வேனிட்டியோடையோ இருந்தோன்னா நம்மளால் வந்து கடவுளை வந்து அணுக முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. ஏழைகள்கிட்ட தான் வந்து கடவுள் இருக்காரு, நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது முடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வேறு எதுவும் கமெண்ட் பண்ணணும், வேறு எதுவும் ஸ்டோரிஸ் வந்து டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா போய் வந்து கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து என்னென்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான் நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே போய் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.